எப்படி இருக்கீங்க? என் பேர் ராகுல். எங்கே பார்க்குறீங்க? ஸோ கைஸ் நான் நேற்று சொன்னேன், நேற்று போட்ட வீடியோவில் நான் வந்து இந்த மார்னிங் வந்து எல்லாருக்கும் காமிப்பேன் அந்த ஃப்ளாட்க்கு போயிட்டுன்னு சொன்னேன். ஸோ வாங்க போயிட்டாங்க. ஸோ கைஸ் வாங்க, நான் வந்து காமிக்கிறேன். இங்கே தான் போகிறதுக்கு பயமாக இருந்தது, இதுவும் போகிறதுக்கு நைட்டு பயமாக இருந்தது. ஸோ அங்கே எல்லாம் போய் காமிக்கிறேன். எல்லாம் அப்படியே தான் ஒன்றுமே மூவ் ஆகலை. ஸோ வாங்க கைஸ் நம்ம போகலாம். அதே இருக்கும், ஒன்றுமே மூவ் ஆகலை. இங்கே வந்து பாருங்கள், அதுக்கு 5 வருஷம் முன்னாடி ஒரு சைக்கிள். ஸோ கைஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாற்றடிக்குது அங்கே எனக்கு, வித்தியாசமாக ஒரு கேவலமாக ஒரு நாற்றடிக்குது. பாருங்க பிளட்டு நேற்று நைட்டு பார்த்தோம். இங்கே தவளை இருந்தது, நிறைய குப்பை இருந்தது, எங்கே போச்சுன்ட்டு தெரில. ஸோ அவங்க கைஸ் இந்த பக்கமாக போய் காமிக்கிறேன். இப்போ பாருங்க மார்னிங் எவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் ஸ்கூலு. நைட்டை பார்க்கும்போது டெரராக இருக்குது. ஸோ வாங்க கைஸ், ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டோஸ் அப்படியே இருக்குது. எல்லாம் விட்டு போட்டாங்க. நீங்கள் பாருங்கள் அப்படியே இருக்குது டெரராக இருக்கும். பாருங்க இந்த சிவிரெல்லாம் அப்படியே கிளீனாச்சு. ஒரு நாள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு செவில் இருந்தது இவ்வளோ ஹைட்டுக்கு. அது ஒரு டொர்னாடோ வந்து அப்படியே இந்த பக்கமாக ஸ்கூலில் வந்துருச்சு. இது புது செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கமாக போய் பார்க்கலாம். இந்த வழியாக தான் ரொம்ப தவளையாக இருந்தது. பாருங்கள் பாருங்கள் மாடு, ஸ்கூலில் மாடு வளர்க்குறாங்க. இது ஆக்சுவலி சுவாதி. சுவாதி முன்னாடி போகலாம். இங்கே தான் நிறைய டவல் இருந்தது, எல்லாம் காண போயிடுச்சு. நைட்டு தான் எல்லாம் வருது. சரி பக்கத்து ஃப்ளாட்டில் பாருங்கள், இந்த இடம் எப்படி கிளியராக இருக்கு. இதான் இருக்கிறாங்களோ இந்த ஃப்ளாட்ஸில். கைஸ் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் யாரும் இருக்காங்க இந்த வீட்டில், இப்படி தான் இருக்காங்க. இங்கே தான் ஒரு பன்னி கட்டி வச்சுருந்தாங்க. பன்னியை அது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கைஸ் ரொம்ப டெரராக இருந்ததா முன்னாடி போகும்போது. ஆனால் நைட்டு தான் அங்கே ஃபுல்லாக சுற்ற முடியல, ஏன்னா ரொம்ப டெரராக இருக்கும் நைட்டு. காற்றெல்லாம் செம்மையாக இருக்குது. அந்த ஸ்பாட்டு இதுதான் கைஸ், அந்த குச்சி. இந்த டைல்ஸ் பாருங்கள், நேற்று நான் உந்தி உடஞ்சி போன டைல்ஸ். கீழே எவ்வளோ அழுக்காக இருக்குது. இதில் எப்படி சத்தம் வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, எல்லாம் காலியாக இருக்குது, தண்ணி ஃபுல்லாக. யாரும் இல்லை இந்த வீட்டில். சத்தம் ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. நிறைய குப்பை வச்சுருக்காங்க. வீடு ஃபுல்லாக ஒடிச்சிட்டு இங்கெல்லாம் போட்டாங்க நிறையா. ஏன்னா வீடை ரொம்ப இங்கெல்லாம் இறச்சி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. இங்கே வந்து துணியெல்லாம் காய வச்சுருக்காங்க. அது பக்கத்து ஃப்ளாட்டு. ஏன்னா அங்கே இடம் இல்லை, பிளேஸ் இல்லைன்னு சொல்லி இங்கே காய வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் பக்கத்து ஃப்ளாட்டில் தான். தண்ணி போட மாட்டாங்க கைஸ், ஏன்னா அவங்க இங்கே வரவே மாட்டாங்க, வச்சுட்டு போயிட்டாங்க. தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக் மழை பெஞ்சா தண்ணி வந்துடும். இந்த மரம் அங்கே தேங்காய் மரம் இருக்குது. இங்கேயும் தேங்காய் மரம் இருக்குது. இங்கே வந்து எடுக்கலாம் இதெல்லாம். இது தண்ணி இருக்குல்ல இல்லை. நான் வந்து எல்லாம் காமிச்சிட்டேன். நான் நாளைக்கு நைட்டு வந்து வீடியோ போடுவேன், ஃபுல்லாக சுற்றி காமிப்பேன். டவலைன்னு தான் நான் பொய்யாவும் நம்ம யூடியூபர்ஸு போய் ஃபுல்லாக காமிப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேலஞ்ச் கொடுங்க. சேலஞ்ச் யாரும் கொடுத்தாங்க, அதை நான் செய்யலை, சாரி. யார் கொடுத்தாங்களோ சாரி. ஸோ வந்து நான் நைட்டுக்கு போடுறேன். தவளை இருந்ததுன்னா பார்த்துப்போம். ஆனால் அந்த பிளட்டு இப்படி வந்ததுன்னு தெரில அந்த 10 வருஷமாக. ஸோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.